ஹலோ காய்ஸ், பெட்ரோல் போகலான்னு பார்த்தா செம்ம டிராஃபிக்காக இருக்குது. காய்ஸ், இப்போ கோப்ரோ வந்து நான் வந்து இந்த புது ஹெல்மெட் வாங்கினால, இந்த ஒயிட் கலர் ஹெல்மெட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஹெல்மெட்டில் கோப்ரோ இருக்கிறதே தெரியல. ரெக்கார்ட் ஆனால் போதும். 300 கேஷ். ஓகே, தேங்க்யூ. ஏப்ரலில் பைக்குங்க அங்கே போகிறேங்க, செம்மையில்ல. சரி, ஓகே, நம்ம டைம் வச்சு கிளம்ப வேண்டியதான். கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸே தெரிலங்க. அந்த வெகா பிளாக் கலர் ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் அப்படியே உராயும், சவுண்டு வரும். இது வந்து கொஞ்சம் தள்ளியே இருக்குது இந்த ஹெல்மெட்டில். சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் புது ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன்னா ஒரு நிமிஷம் பண்ணலாம் ஏம்மா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாங் போகிறப்ப கொஞ்சம் சேஃப்டியான ஹெல்மெட் போட்டு போனால் கொஞ்சம் நல்லது. கைஸ், டுமாரோ ஒரு சின்ன ரைட் வருவோம். ஸோ போயிட்டு கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு மதியம் இல்லைன்னா ஈவினிங் ரிட்டர்ன் கிளம்பி வந்துடலாம். ஓகேவா? நம்மக்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது. ஆர்சிலேருந்து, இன்சூரன்ஸ்லேருந்து, அப்புறம் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்லேருந்து, எல்லாம் தெரில. ரோடாக போட்டுட்ருக்காங்கப்பா. நான் லாஸ்ட் டைம் திட்டினது கேட்டுருச்சு என்னமோ. ஆமாங்க, எத்தனை வாட்டி தெரியுமா, எவ்வளோ பசங்க தெரியுமா அந்த மாதிரி வண்டியை எடுத்துகிட்டு வந்து பள்ளத்தில் விட்டு வீல் பெண்டாகி. இப்போ கூட நான் ஏதோ காலையில் மார்னிங் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எல்லாம் அந்த பள்ளத்தினால தான் வந்துச்சு. யாரோ வர போகிறாங்களா என்ன? சரி, ஓகே கேஸ், நான் வந்து கொஞ்சம் தூரம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். போயிடாதீங்க, இருங்க. நாங்கள் போயிட்டு கடைக்கு போயிட்டு ரைடிங் ஜாக்கெட் வாங்கிட்டு ப்ளஸ் அந்த ஹெல்மெட் க்ளீனர் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. அது ஏன்னா அது அதாவது ஹெல்மெட் உள்ள ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்மெட் க்ளீனர் அடிப்பாங்க, க்ளீனர் அடித்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அது வாங்கணும். அப்புறம் அவ்வளோதாங்க, இது மட்டும் வாங்கிட்டு ரிட்டன் சீக்கிரம் வந்துட்ட பிறகு நம்ம வந்து ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இன்றைக்கி செம்ம வேலை இருக்குது. இன்றைக்கி ஆயில் ஃபில்ட்ரு எல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் வாட்டர் சர்வீஸ் விடணும். வாட்டர் சர்வீஸ் விட்டுட்டு ஒரு சின்ன வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம என்னென்ன வந்து மாடிஃபிகேஷன் பண்ணமோ அது சின்ன ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடணும். சொப்பா, இன்றைக்கி செம்ம வேலை. இன்றைக்கி ஒரே ஆளாக தாங்க நான் வீடியோ எடுக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். தமிழில் வந்து என் ஃப்ரெண்டு எடிட் பண்ணி கொடுப்பாங்க. இருந்தாலும் இந்தமாரி நான் ஒருத்த ஆள் தான் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டாருங்க, இந்த மாதிரி ப்ரோ ரைடிங்க்கு நானும் வரலாமா அப்படின்ட்டு. ப்ரோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து நம்ம கூட யார் வேணால் கூப்பிட்டு போகிறேன். ப்ளஸ் அவங்களுக்கான நான் ஆக்சசரிஸ்லாம் வாங்கிக்கிறேன். கொஞ்சம் அவங்களுக்கு ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு போகிறேன். ஓகேவா? சேஃபாக கூப்பிட்டு போகணும்ல. ஸோ நான் பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி உட்கார வச்சுட்டு எந்த அடியும் படாமல் கூப்பிட்டு போனோன்னா வெயிட் பண்ணுங்கள். என் சேஃப்டி மட்டும் நான் பார்க்கக்கூடாதுல்ல, என் கூட நம்பி வராங்கன்னா அவங்க சேஃப்டியும் பார்க்கணும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் நான் ரைடிங் ஜாக்கெட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரைடிங் கூப்பிட்டு போகிறேன். ஓகேவா? எந்த அளவுக்கு ரெக்கார்டாக இருக்குன்னு தெரில. கூகுள் மேப்பா கேஸ், அங்கே ஒருத்தர் ரைடர் இருக்கா தெரியுதா? இந்த சைடு தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ எனக்கு சீட்டு வலி தெரியல, ஆனால் வந்து முது வலிக்குது. ஆனால் அந்த ரைடிங் ஜாக்கெட் போட்டோன்னு வைங்களேன், பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வலியெலாம் தெரியாது. ரைடிங் ஜாக்கெட் போட்டோன்னு வைங்களேன், அந்த முது வலியும் தெரியாது. ஆக்சுவலாக நம்ம மெயினானது சீட்டு ரெடி பண்ணிட்டோம். ரைடிங் ஜாக்கெட் போட்டால் அதில் வந்து
கண்டிப்பாக வழி தெரியாது. எனக்கு ஆர்வமாக இருக்குது. நம்ம ரைடிங் ஜாக்கெட் வாங்க போகிறோம். என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ டிசைன்லாம் வந்து சொல்லியிருந்தேன், ஒயிட் கலர் கொஞ்சம் கொடுங்க, அப்போ தான் வந்து நம்ம பாப்புக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொன்னேன். கேஸ் அன்றைக்கே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ரைடிங் ஜாக்கெட்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நானே வாங்கியிருக்கலாம், ஆனால் வந்து பூட் வேணும்னு. அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 2 நாள் கழித்து நான் வந்து நீங்கள் ரைடிங் ஜாக்கெட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதனால் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று கால் பண்ணேன், நீங்கள் நாளைக்கு மார்னிங் வாங்கன்னு சொன்னாங்க. ஏம்மா நேற்று கால் பண்ணேன், நாளைக்கு மார்னிங் வாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் இப்போ கிளம்பி போயிட்டு ரைடிங் ஜாக்கெட் எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். இன்னும் ரொம்ப தூரம் போகணுங்க. நான் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணவா? டிராஃபிக்கில் வரத்துக்குள்ளே எம்மா சி பிக் பேட் பைக்ஸ். கேஸ் ஒரு ட்ராவலர் போகிறாங்க. ஒரு நிமிஷம், பைக்கு செம்மையாக இருக்கு. இவர் தான் அந்த பூந்தமல்லி ரோட்டில் நின்னார்ல. ஓ 360 எல்லாம் இருக்கு. எங்கேயோ போகிறாங்க, போட்டோம். பைக் சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக 360 தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு சேனல் நேமும் போடலையே. ஹோண்டா. ஐயோ போச்சுரா. வாட்டர் சர்வீஸ் விடலான்னு பார்த்தா வண்டி மழை பெய்யுது. இல்லை எங்கே ரைடிங் ஜாக்கெட் வாங்க முடியும்? தோத்தோ ஹாய். ஏன் வேடிக்கை பார்த்துட்ருக்கு? ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்ருக்குங்க. சாரி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன் போயிடலாம். மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ஒரு ரைட்டு கட் பண்ணி உள்ளே போனால் 1000 லைட் போய் மோட்டோ வேர். ஸோ அந்த ஷாப்புக்கு போகணுங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரிலையே. நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். கொஞ்ச நேரத்தில் மழை பெஞ்சு ஹெல்மெட்டோட கிளாஸ்லாம் நனைஞ்சிச்சு. ஃபோன் பேசிக்கிட்டே கிராஸ் பண்ணுறாங்க. யாருங்க? ஐயோ மழை பெய்யுதோ. விட்றா வண்டியா உள்ள. ஏம்மா என்னங்க இது? மேகம் கருக்குது. மழை பெய்யுது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் நம்ம போயிடலாம். வெயில் அடிக்குது, மழை பெய்யுது. நல்ல வேலை வண்டியை ஓரமாக நிறுத்திட்டேன், கேமரா நினைஞ்சிடும். ஃபைனலாக புதுப்பேட்டை கிட்ட வந்துட்டோம். ஐயோ சிக்னல் போகிறதுக்குள்ளே ஓடிடணும். போங்க போங்க போங்க. ஜிப்பா ஜில்லுன்னு இருக்குது தெரியுமா? கூலிங்காக இருக்குங்க. சரி ஓகே, நான் கூகுள் மேப்லாம் போட்டுட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு நான் போயிட்டு கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். போன டைம் போனேன், ஞாபகம் இல்லை. கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சிட்டு கடைக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணவா? ரைட். 100 கிலோமீட்டரும் சரி, 80 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, நம்ம ரைடிங் ஜாக்கெட் போட்டு போகணும். ஏன்னா வந்து நான் சேஃபாக போகிறேன்னு எங்கள் அம்மாகிட்ட காமிச்சிட்டேன்னா எப்படியோ கொஞ்சம் மனசு இறங்கி விட்டுருவாங்க. இல்லைனா கற்றுன்னு கத்தி ஊரே கூட்டிடுவாங்க. எங்கள் அம்மா அப்படி தான். மோட்டோ வேர் தெரியுதா உங்களுக்கு? இப்போ தான் கடையாக ஓப்பன் பண்ணுறாங்களா? கிழிஞ்சது போங்க. ஐயோ இங்கே தான் ஒருத்தர் இருப்பார் அண்ணன். எங்கே காணும்? ஆளை காணும். காஃபி அந்த இருக்க பாருங்க. இந்த கடையில் தான் காஃபி குடிப்பேன். இல்லையே.
நேராக போய்ட்டு ரைடிங் ஜாக்கெட் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு ஆயில் ஃபில்டர்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது வேறு வீடியோ எடுக்கணுங்க. டேங்க்கு பிரிப்பாங்க, எப்படி இருந்தாலும் ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். நீ ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கேன். லாஸ்ட் டைம் இங்கே தான் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆச்சுல. கடை திறந்துட்டாங்களா? திறந்து தாங்க இருக்குது. வாங்க போகலாம். ஆபா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டேன். லாஸ்ட்டாக அங்கே தாங்க ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, தெரியுதா? இதை வேறு எடுக்கணுமா? வெயில் செம்ம வெயிலாக இருக்குது. உள்ளே போவோம், கூலிங்காக இருக்கும். புஷ். ஹாய் ப்ரோ. லியோ நேம் ரைடிங் ஜாக்கெட்டாக சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ரைடிங் ஜாக்கெட் சொன்னாங்க. ஆமாம், ரைடிங் ஜாக்கெட். ஆமாம் கேஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் வாங்கிட்டேன். தெரியுதா உங்களுக்கு? வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டைம் ஆச்சுல, நம்மளுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால வந்துட்டேன். இல்லைனா அவங்கக்கிட்ட கொஞ்சம் வீடியோ கேட்டிருப்பேன், வீடியோ எடுக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, என்னாச்சு? டிராஃபிக் ஜாமு, அதுவும் பாலத்து மேலே. ஓ செம்ம டிராஃபிக்குங்க. ஐயோயோ, நீ நான் போன மாரி தான் அசமாக வந்து மாட்டிக்கிட்டேன் டிராஃபிக்கில். பாருங்களேன், கண்ணு கட்டின தூரம் வரையும் டிராஃபிக் தான் தெரியுது. ஓகே, இந்த டிராஃபிக்கில் மாட்டி சேர்த்து கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ ஏம்மா, வெயில் வேறு அடிக்குது. கேஸ் புதுப்பேட்டைக்கு வந்தது தான் வந்துட்டோம். அப்படியே இந்த கீக்கு ஒரு அது வாங்கிட்டு போயிடலாமா? இது உழுவுற மாரி இருக்குல்ல, ஒரு நிமிஷம். ரைடிங் ஜாக்கெட் வர தூக்கிட்டு போகணும். ஏம்மா இது இல்லை அந்த மாதிரி. ஓ அழுத்தி தான் க்ளோஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கா டைப்பு? இதில் இதுதான் வருமா? இது போட்டு கொடுக்குறீங்களா? ஆ ஆ கேஸ் ரைடிங் ஜாக்கெட் பார்க்குறீங்களா? ஸோ இதுதான் ரைடிங் ஜாக்கெட்டு. இது காலுக்கு போடுறது. இது நான் போயிட்டு வீட்டுக்கு போய்ட்டு ரிவ்யூ பண்ணுறேன். ஜஸ்ட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் போட்டு. செம்மையாக இருக்குல்ல? நாளைக்கு போட்டு போகலாம். அம்மாடி, வர வர இந்த பாப்பு பையன் மாடு மாதிரி இருக்கான். நல்லா இருக்குல்ல இது? போன வாட்டி வந்தேங்க, ஒரு 2 கீ அடித்தேன். இது கேட்டால் அப்போ இல்லைன்னாங்க. ஸோ இன்றைக்கி இருந்துச்சு, வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் காய்ஸ்.